புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் பாஜக பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றுள்ளார். இந்த நிகழ்வை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. முழு விவரங்கள். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பாலநகர் அருகே உள்ள பள்ளத்தீவயலில் 42 ஏக்கர் பரப்பளவில் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழின் பயணம் என்ற பிரச்சார பயணம் நிறைவு விழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தான் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றுள்ளார். மேலும் அவருடன் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கிய பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்காங்க. ஏற்கனவே கடந்த 21ஆம் தேதி அன்று இந்த விழா ஏற்பாடு செய்வதற்காக கால்கோள் ஊன்று விழா நடைபெற்றது. அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவினர், அதே போல இந்திய ஜனநாயக கூட்டணி கட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வகிக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தாங்க. அப்போது இன்று நடைபெறக்கூடிய அமித்ஷா பங்கேற்கும் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று நடைபெறும் இந்த கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த யாரும், அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த யாரும் பங்கேற்கவில்லை. குறிப்பாக இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுக்கோட்டையைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட அதிமுக நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டோருக்கு விஐபி பாஸ் வழங்கப்பட்டிருந்தும் இந்த கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த யாரும் பங்கேற்கவில்லை. ஏற்கனவே கடந்த 6 மாத காலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கும் அதிமுக அதே போல பாஜகவினர் தொடர்ச்சியாக மெகா கூட்டணி அமைப்போம் என்று கூறி வரக்கூடிய நிலையில இதுவரை அவர்களது கூட்டணி இறுதி கட்டத்தை எட்டவில்லை. ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில் இருந்த அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனா இருக்கட்டும், அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆகட்டும், அவர்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்காங்க. இந்நிலையில இந்த கூட்டணியில் இதுவரைக்கும் யாரும் சேராத நிலையில தற்பொழுது இந்த பாஜக பொதுக்கூட்டமானது பிரச்சார நிறைவு விழா, வெற்றி விழா என்று கூறிதான் இந்த கூட்டம் நடத்திருக்காங்க. இதுலதான் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதே போல பாமக உள்ளிட்டவர்கள் அவர்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாத நிலையில பல்வேறு அரசியல் கட்சியினரும் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. மெகா கூட்டணி அமைப்போம் என்றுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ளவர்கள் தெரிவிச்சிருக்க நிலையில அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அதிமுக நிர்வாகிகளுக்கு பாஜக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டு விஐபி பாஸ் வழங்கப்பட்ட நிலையிலும் இந்த கூட்டத்தில் பாஜக அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் யாரும் பங்கேற்கவில்லை. குறிப்பா அமித்ஷா திருச்சி விமான நிலையத்தில் இறங்கும் பொழுது புதுக்கோட்டையை சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரை வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த கூட்டத்தில் பாஸ் வழங்கப்பட்டும் அதிமுக நிர்வாகிகளோ அதே போல அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ இந்த கூட்டத்தில் பங்கேற்காதது அந்த கூட்டணியில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.